ஞாயிறு மாலையில ஆண்டு கொள்வதும் ஆசீர்வாதமும் என்ற தலைப்புல பார்த்துட்டு வரோம். எடுப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வரோம்ல, ஆசீர்வாதத்தை தான் பார்த்துட்டு வரோம். சொல்லுங்க, ஆண்டு கொள்ளுங்கள், ஆசீர்வாதம். இது யாரு கேட்டா யாருக்கு சொன்னா? யார் சொன்ன வார்த்தை இது? ஆண்டு கொள்ளுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள். யாரை பார்த்து யார் சொன்னா? ஆதாமை பார்த்து. உங்ககிட்ட கேள்வியே கேட்கக்கூடாது. ஆதாமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, சிருஷ்டித்து மனுஷன் கேட்ட 2 வார்த்தைகள். முதல் 2 வார்த்தைகள் எதுன்னா ஆண்டு கொள்றதும் ஆசீர்வாதமும். கொஞ்சம் நம்ம என்ன பண்ணோம், இந்த பூமியையே பார்க்கணும். அந்த 2 வார்த்தையை வச்சு இந்த பூமியே பார்க்கணும், மனுஷனையும் பார்க்கணும். மனுஷன் விழுந்து போன அந்த மனுஷனை தேவன் தன்னுடைய குமாரன் மூலியமா என்ன பண்ணிட்டாரு? இயேசு மூலியமா மீட்டு எடுத்துட்டாரு. எடுத்த இந்த பூமி மறுபடியும் யார் கையில கொடுத்துருக்காரு? இயேசு கிறிஸ்து. மனுஷனாகி இயேசு கிறிஸ்து கிட்ட, தேவனாவும் மனுஷனாவும் இருக்கிற இயேசு கிறிஸ்து கிட்ட கொடுத்துருக்கிறாரு. சரி, அவர்கிட்ட தான் இருக்குது இந்த ஆளுகையும் அதிகாரமும் எல்லாமே. சொல்றாரு, இதோ உலகத்தின் முடிவு பிறந்தவும் நான் உங்களோட இருக்கிறேன், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கு முன்னாடி குறுக்கு வழியில ஆதாமை ஏமாத்துதன மாதிரியே என்ன பண்றான்னா பிசாசு இயேசுகிட்டையும் 40 நாள் சோதனை காலத்துல என்ன பண்றான்? அந்த குறுக்கு வழியா என்ன பண்றான் பிசாசு இயேசுகிட்டையும் வரான். எப்படி இந்த பழத்தை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி எப்படி வஞ்சித்தானோ, அதே போல இயேசுகிட்டையும் கல்ல அப்பமாக்கு, நீ தேவன் குமாரன் தானே, ஆக்கு அப்படின்றான். அப்புறமா என்ன சொல்றான்? என்கிட்ட இந்த பூமியே என்கிட்ட இருக்குது, நீ ஒரே ஒரு தடவை குனிஞ்சு ஏந்துட்டீங்கன்னா நான் உங்ககிட்ட என்ன பண்ணிடுறேன், என்னை வணங்கிட்டீங்கன்னா நான் உங்ககிட்ட குத்துறேன் அப்படின்றான். ஏன் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே என்ன பண்ண, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யும், மற்ற யாருக்கும் ஆராதனை செய்யக்கூடாது. நீ யார் மண்டியில உனக்கு அதிகமா ஓடி நிற்கிறாங்களோ அவங்கள ஆராதனை செய்யறன்னு அர்த்தம். அது பிரச்சனையா இருக்கலாம், ஆளா இருக்கலாம், உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதுவா இருக்கலாம். இவர் இந்த மாதிரி இருக்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு தொல்லை கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு சதி செய்யறாங்க, அப்போ மாமியார் இந்த மாதிரி பண்ணுது, எங்க அப்பா அம்மா எனக்கு இந்த மாதிரி பண்றாங்க, என் புருஷன் இந்த மாதிரி பண்ணி, பொண்டாட்டி இந்த மாதிரி பண்ணி, பிள்ளைங்க இந்த மாதிரி பண்ணுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மண்டியில போட்டு ஆராதிச்சு நிற்கிறாங்க. பிசாசு அந்த மாதிரி குத்து ஆராதிக்க வைக்கிறான். வெளிப்பிரகாரமான காரியங்கள். புரியுதா? நான் என்ன நினைச்சேன்னா, பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னாடியே பிசாஸ் தான் ஃபுல்லா டாமினேஷன்ல இருக்கிறான் போல இருக்குது அப்படின்னு நினைச்சேன். பழைய ஏற்பாட்டில் தானியல் கிட்ட பாக்குறாரு, சொல்றாரு, தானியல் புத்தகத்துல பாக்குறோம், நெபுகாத்நேச்சார்லாம் இருக்கிறான், ஒருத்தன் இருக்கிறான். அத்தரே சொல்றாரு, முழு உலகத்தையும் தன்னுடைய ராஜ்யத்துல கொண்டு வந்துட்டான், தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டான். முழு உலகமும் அவன் கட்டுப்பாட்டுல இருக்குது. அங்க சொல்றாரு, அவன் கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு மனுஷங்கிட்ட சொல்றாரு, நான் தான் உனக்கு என்ன பண்ணிக்கிறேன், உன்னை இந்த ஸ்தானத்துல வச்சிருக்கிறேன்ற கர்த்தர். எப்பா, அப்போ யாருக்கிட்டதான் இருக்குது இந்த பூமின்னு பார்த்தா முழுக்க கர்த்தர்கிட்ட தான் இருக்குது. ஆனா பிசாசு என்ன பண்ணிருக்கிறான், பொய் சொல்லி வஞ்சித்து எல்லாரையும் வச்சுன்னு இருக்கிறான். அந்த பொய்யை நம்பினுக்கிறாங்கல்ல, அந்த பொய்யெல்லாம்
நம்புற ஆட்களை என்ன பண்றான் இவன் ஆளுகை செஞ்சுன்னுக்கிறான். இதுதான் மேட்ரு. பழைய ஏற்பாட்டிலேயே தேவனுடைய ஆளுகைக்குள்ளதான் இருக்குது இந்த பூமியே. ஆனா மனுஷன் மட்டும் பிசாசி அவர் தான் ஆள்றாரு. யோபு வந்து போய் யோபுவை பார்த்துட்டு அவன் மேல கையை வைக்கிறதுக்கு போய் பர்மிஷன் கேட்கறான். யாருக்கிட்ட? கர்த்தர்கிட்டே போய் பர்மிஷன் கேட்கறான் பிசாசு. யோபு என்ன பண்ணிருக்கிறீங்க? நீங்க ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஆசீர்வாதத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களை சபிச்சிருவான் அப்படின்ற கர்த்தர் சொல்றாரு. அவன் அவன் வந்து கர்த்தர்கிட்ட அனுமதி கேட்கிறான்னா அப்போ யார் கண்ட்ரோல்ல இருக்குது இந்த பூமி? அப்போ கர்த்தர் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அப்போ அது எப்படின்னா பாருங்க, இப்போ முழு ஆபீஸும் வந்து இப்ப இந்த உதாரணமா இந்த பில்டிங் எடுத்துங்களேன். இந்த முழு பில்டிங்கும் ஒருத்தர் கண்ட்ரோல்ல இருக்குது வைங்களேன். நம்ம மட்டும் இந்த வீட்டை நம்ம 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 வாங்கியிருக்கிறோம், வச்சிருக்கிறோம்னு வைங்க. இது யார் கண்ட்ரோல்ல இருக்குது? நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது. இப்போ இந்த வீட்டை நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இந்த மாடிப்படியெல்லாம் யாரும் யூஸ் பண்றது இல்லை, இந்த பக்கம் இச்சு என்ன பண்ண போறேன், கொஞ்சம் ஜாஸ்தியா கட்ட போறேன் அப்படின்னா யார் வருவா? கார்பரேஷன்ல இருந்து ஆள் வரும். அந்த மாதிரிதான் கர்த்தர் வந்து இவன் வந்து என்னத்தான் வந்து மனுஷனை வஞ்சித்து ஒரு விதத்துல வந்து இந்த பூமியை ஆளுகை செஞ்சுன்னு இருந்தாலும், மனுஷன் மேல ஆளுகை பண்ணியிருந்தாலும், ஆனா ஓனர் யாரு? அவர்கிட்ட தான் பர்மிஷன் கேட்கணும். பிசாசே அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் வரணும். அப்போ எல்லா கண்ட்ரோலும் அவர்கிட்ட தான் இருக்குது. அம்மா நான் நினைச்சேன் உலகம் முழுவதும் புதிய ஏற்பாட்டிலே போட்டது, உலகம் முழுவதும் பிசாசின் பிடியில் இருக்குது, இருளின் அதிகாரத்துல என்ன இருக்குதுன்னு நம்ம பாக்குறோம். ஆனா அது முழுமையான உண்மை கிடையாது. இருக்கிறீங்களா? நான் ஏற்றுன்னு வந்து பிரச்சனை எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னா புரிஞ்சுக்கணும். ஏதோ அவங்க ஏதோ சொன்னாங்களே, நீ இந்த மாதிரி நீ சொன்னீங்க, இது ஏன் சொன்னேன் அப்படி ஓடுதுல்ல, இது ஓடணும் மனசுலாயோ. சில விஷயங்களை வந்து நான் இப்போ தியானிக்கிறேன், ஆண்டவருடைய காரியங்களுக்குள்ள அதிகமா போறேன்னா, உன்னை என் மனசுல ஒருத்தர் போட்டாரு, விதையா போட்டாரு. அதை என்ன பண்ணனா, அது ஏன் சொன்னாரு, எதுக்கு சொன்னாருன்னு எனக்குள்ள ஓடி நின்றது பாரு. அப்போ ஆண்டவருடைய காரியங்கள்ல அதிகமான ஒரு கவனத்தை நான் வச்சதுனால வெளிப்பாடுகளை கொடுத்தாரு. ஜனங்களுக்கு என்னன்னா, எதுவுமே வந்து பேசினா கூட எதனா அபிஷேகத்தை பத்தி பேசினா, ஏன்னா ஆசீர்வாதத்தை பத்தி பேசினா, ஆளுகையை பத்தி பேசினா, ஏன் பேசுறேன்னு ஓடணும். ஏன் இதை பேசுறாங்க, என்ன இருக்குது இதுல அப்படின்னு ஓடணும். அப்ப ஓடினா தான் நம்ம இந்த ஆளுகைக்குள்ள வர முடியும். இப்ப நான் வந்து இதெல்லாம் வேணும்ட்டு தியானிக்கிறேன், வேணும்ட்டு சூஸ் பண்ணி இந்த வசனங்கள்லாம் எடுத்து பிரசங்கம் பண்ணி இதுல இருந்து காரியங்களை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உள்ள இறங்குறேன். ரோமர் புத்தகத்தையும் அதே மாதிரி விட்டுறது கிடையாது. ஏன்னா இந்த உபதேசங்கள் எனக்குள்ள நான் பேசுற எனக்குள்ள ஆழமா போனோம். பேசுறவங்களுக்கு அது வந்து ரெண்டாவது ஆசீர்வாதம், எனக்கு முதல்ல ஆசீர்வாதம். நல்லா ஆழமா போனோம், நல்லா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்ட்டு இதை பேசினு இருக்கிறேன். இந்த ஆளுக வந்தாதான் எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல வரும், இந்த பூமியே நம்ம கண்ட்ரோல்ல வரும். இது யாருக்கிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சீங்கன்னா நம்ம வஞ்சிக்க கூடாது பாருங்க, வஞ்சிக்கப்படக்கூடாது. இது பிசாசு கண்ட்ரோல்ல இருக்குது இந்த பூமியை, எல்லாமே தேவன் கண்ட்ரோல்ல இருக்கு. ஹலோ, எல்லாம் தேவன் கண்ட்ரோல்ல இருக்கு, எல்லாம் ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இப்பதான் தெரியுது எனக்கு, ஆண்டவர் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அப்ப நம்ம பார்த்ததெல்லாம் இப்போ பிசாசு போய் என்ன பண்றான்னா என் கண்ட்ரோல்ல இருக்கு. இப்போ உங்க கவனத்தை வந்து ஒருத்தர் மேல பதிய வைக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இருக்குதெல்லாம் எடுத்து சொல்லியிருப்பாங்க. என்கிட்ட இது இருக்குது, அது இருக்குது, இப்படி நானு அப்படி நானு என்ன பண்ணுவேன், கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மனசுல இருந்துல பெருசா என்ன தெரியும், இப்படி பார்த்த நீ அவர் யாரு தெரியுமா, ஒருத்தன் இப்படி இருக்கிறான் பாரு, அவர் பையன்
அவங்கெல்லாம் பயங்கரமான ஆளுங்களா அப்படி சொல்லும். அவங்கெல்லாம் பொறுப்பு, ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு. என்னடானா அந்த அசிங்கமான வார்த்தைலாம் தெரியும். என்னடானா அவர் மனசுல இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் செஞ்சா அவங்க மனசுல என்னது பெரிய ரவுடி பெரிய ஆள்னா இந்த மாதிரிலாம் ஒரு காரியங்கள்லாம் பண்ணியிருந்தா அவங்க மனசுல பெரிய ஆள். அவர் ஏதோ பண்ணு போறாரு, அவருக்கு வேற ஆள் பெரிய ஆளா இருப்பாரு. இவர் மனசுல அவருக்கு பெரிய ஆள். அப்ப உங்களுக்கு யார் பெரிய ஆளு? சித்தாள் யாரு? கொத்தனார் யாரு? பெரிய ஆளு கர்த்தர் தான், ஆதியில இருந்து அந்தம் வரைக்கும். நம்ம நடுவில் இருந்து பிசாசு என்ன பண்ணுவோம், கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துன்னு வருவோம். இந்த பாராளுமன்றத்துல சட்டமன்றத்துல எடுத்துன்னு வருவோம் கவன ஈர்ப்பு தீர்மானம், எல்லாம் என்ன கவனிங்க அப்படின்னு. அந்த மாதிரி பிசாசு என்ன பண்ணுவானா, நான் யார் தெரியுமா, நான் என்ன பேக்ரவுண்டு தெரியுமா, நான் என்ன பண்ணிக்கிறேன் தெரியுமா, நான் எவ்வளவு பண்ணி, உனக்கு என்ன அறிவு இருக்குதுப்பா, அது வேத அறிவு இருக்குதான்னு கேட்டா, வேத வசனங்கள்லாம் எனக்கு நல்லா தெரியும், பைபிள் எல்லாம் தெரியும். சத்தியம் தெரியுமா அப்படின்னா, வசனம் தெரிஞ்சாலே சத்தியம் தெரிஞ்சணும். ஏய், வசனம் வேற சத்தியம் வேற, இது நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு வார்த்தை தெரிஞ்சிச்சுன்னா சத்தியம் சத்தியம் பயங்கரமான ஒண்ணு. அது யாருக்கு வெளிப்படுத்தப்படனா, தேவனோடு ஊறி இருக்கிறாங்கள அவங்களுக்கு தான் அது சத்தியம் வெளியே வரும். சும்மா எல்லாருக்கும் சத்தியம் தெரியாது. வசனத்தை தெரிஞ்சுக்கலாம். பைபிளையே ஒருத்தன் மனப்பாடமா சொல்றாங்க. ஒரு சின்ன சின்ன பசங்க எல்லாம் பைபிளை மனப்பாடமா பேசுறாங்க. வசனம் தெரிஞ்சதுனால தானே. உனக்கு வசனம் தெரிஞ்சா அந்த அந்த கேட்டகரி அந்த பிள்ளைங்களோட சேர்த்துடலாம். ஒண்ணு, பெரிய பெரிய பாஸ்டர்லாம் வசனம்லாம் மனப்பாடமா தெரியும். எனக்கு வசனம் மனப்பாடமா தெரியாது, ஆனா சத்தியம் தெரியும். சத்தியத்தினுடைய சார அம்சத்தை நான் புச்சிருக்கிறேன். சத்தியம் என்ன பேசுது, இந்த வசனம் என்ன பேசுதுன்னு தெரியும். அதுக்குதான் ஆவியானவருடைய துணை தேவை. வசனத்தை மனப்பாடம், வசனம் என்ன சொல்லுது. இப்ப உங்ககிட்ட பலாப்பழத்தை முழுசா கொடுத்தா சாப்பிட முடியுமா? முடியாது. நீ இந்த பலாப்பழத்தை என்ன பண்ணக்கூடாது, பொழக்காமையும் வாயில விட்டு என்ன பண்ணணும், நீ சாப்பிடணும் அப்படின்னா நீ சாப்பிடுவ. கடின்னு கச்சா கூட அங்க இங்க கச்சா கூட அங்கங்க கீரும். முழுசா சாப்பிட்டு எடுன்னா நீ வெறும் எதுவுமே இருக்கக்கூடாது, வாயிலேயே சாப்பிடணும். அந்த மாதிரி தான் நிறைய பேர் சாப்பிட்டுக்கிறாங்க. பலாப்பழத்து, எனக்கு பலாப்பழம் தெரியும், உரிச்சு அந்த கொட்டையை பிரிச்சு அப்படியே சொலைய வாயில போட்டு கண்ணை மூடி அப்படியே சாப்பிட்டுக்கிறியானா, அப்படி இல்லை, எனக்கு பலாப்பழம் அப்படியே நல்லா சொல்லையா தெரியும் அப்படின்னுவாங்க. சொல்லையா தெரியும், அப்படியே மேல முள்ளாகுது அவங்களுக்கு. இந்த மாதிரி இருக்காங்க பாரு ஆளுகள்லாம். கஷ்டம். பைபிள் தெரியும், வச்சுப்போ. பைபிள் தெரியும், எனக்கு இந்த பாஸ்டர் தெரியும், அந்த பாஸ்டர் தெரியும், எனக்கு இந்த டீச்சிங் தெரியும், அந்த டீச்சிங் தெரியும். நான் ஒண்ணு சொல்லுவேன், என்ன தெரியுமா, இப்ப நான் பேசுறேன்ல சத்தியத்தை, எனக்கு முழுசா தெரியாதுன்னு. எல்லாம் தெரிஞ்சு ஏகாம்பரம் மாதிரி பேசுறீங்க. பேசினே இருக்கும்போது தெரிய வந்துனே இருக்குது. அது தெரியுமா உனக்கு? அது தெரியாது. ஒருத்தன் எங்க தெரியும்னு நின்ட்டானா முடிஞ்சது கதை. அதுக்கப்புறம் அவனுக்கு எதையும் தெரியப்படுத்த மாட்டாரா ஆண்டவர்? எனக்கு இதை நான் பேசினே இருக்கிறேன், எனக்கு இந்த சொன்ன பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுனே இருக்குதுன்னா ஆண்டவர் அவன் கூட என்ன பண்றாரு, வெளிப்படுத்தினே இருக்கிறார். எனக்கு எல்லாம் தெரியும்னா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா சூட்கேஸ் எல்லாம் பூட்டு போட்டு பேக்கிங் பண்ணி ட்ரெயின்ல போய் உக்காண்டாருன்னு அர்த்தம். அவர் ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாரு. தெரியல, சொல்லுங்க, தெரியல. எனக்கு எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. அவனை பத்தி கொஞ்சம் தான் தெரியும். என் புருஷனை பத்தி, என் பொண்டாட்டியை பத்தி எனக்கு தெரியும்னா தம் தோண்டு தான் தெரியும், எல்லாம் தெரியாது. அதே போலதான் சத்தியம் வேற, வசனம் வேற. அப்போ தேவன் கையில தான் எல்லாமே இருக்குது. சொல்லுங்க, ஆண்டவர் கையில தான் எல்லாமே இருக்குது. இப்ப நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய கவனம், நம்மளுடைய எல்லாத்தையும் அவன் பக்கம் இழுத்து பொய்ய நம்ப வைக்கிறது அவனுடைய வேலை. நம்மளை வஞ்சித்து தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்ம
இருக்கக்கூடாதுதான் பிசாசுடைய நோக்கமே. அப்ப நம்ம கவனம் யாருக்கிட்ட போனோங்க? ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா எப்ப பாரு பிசாசு நினைப்பாவே இருப்பாங்க. யாரை பார்த்தாலும் நான் கூட சொல்ற மாதிரி அது பிசாசு, இது பிசாசு, அது பிசாசு, இப்படியே இருக்கும். அது என்னன்னா பிசாசு யூனிவர்சிட்டி, அது மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்ற மாதிரி பிசாசு யூனிவர்சிட்டி. அந்த 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 யூனிவர்சிட்டி உள்ள போய் படிக்கிறாங்களவன் மண்டவோடு பேய் மந்திரம், அந்த தாயத்து இந்த தாயத்து, இதே நினப்பு தான். அப்போ கவனம் எல்லாம் எங்க போனாங்க? உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறோம். கண் திருப்பு தலை, ஒருத்தவங்களாம் தலையை திருப்ப பாக்குறேன். இவனை கூப்பிட்டா வரல, அந்த மாதிரி தலையெல்லாம் திருப்புங்க. ஒருத்தங்கள நான் பர்சனலாவே இப்படி திருப்பி இப்படி பாரு இப்படி பாரு திருப்புறான், திரும்பவும் மாட்டேது. தேவு உடம்போட சேர்த்து இப்படி திருப்பலான்னு பாக்குறேன். ஏய் அங்க போவாதரான்ற, வானாடான்ற, கேட்க மாட்டாங்க. நான் திருப்புறேன், திருப்பி இப்படி விட்டா கூட மறுபடியும் திரும்பிடுவாங்க. என்னுடைய அனுபவத்தை சில விஷயங்களை நான் சொல்ல வரேன்னா கேட்டுக்கணும். எனக்கு தெரிஞ்சு கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, சில விஷயங்களை என்கிட்ட பேசுறாரு. அப்ப சத்தியத்தை நான் என்ன பண்றேன் சொல்ல வரேன். அவங்க என்னன்னா யார் தான் சொன்னா ஏத்துப்பான்னா, ஒருத்தவங்க அந்த பிசாசனுடைய அந்த வஞ்சகத்துல விழுந்தவங்க ஏந்துக்க முடியாம இருப்பாங்க, தெரியுமா? ஒருத்தவங்க என்ன பத்தி போட்டாலும் அதே பொசிஷன்ல தான் வந்து பத்துப்பாங்க. சொல்லுவாங்கல்ல டைலாக், நாயை கழுவி நடுவுல வச்சா அது வாழை கலப்பிக்கின்னு போயிடும். அந்த மாதிரி கட்டி கிருத்தி உத்தி கிருத்தி வச்சா, அதனால்தான் பாருங்க சில ஆளுங்கட்டுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது. எவ்வளவுதான் பேசினாலும் வேலைக்கு ஆகாது. இங்க சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அப்போ எல்லா கண்ட்ரோலும் தேவன் கிட்ட. இது ஆழமான ஒரு விஷயத்த நான் பேசுறேன். எதனா ஒண்ணு ஆகல, எதனா ஒண்ணு இதுவா இருக்குது அதுவா இருக்குதுன்னா ஆண்டவர்கிட்ட பாருங்க. ஆண்டவர் எல்லாம் உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்குது, முடிச்சு விடுங்க. ஆமென். இயேசுவி நாமத்தினால நான் கேட்கிறேன், முடிச்சு விடுங்க அப்படின்னா அவர் சொல்லுவாரு, குட், எக்ஸலன்ட், இப்பதான் நல்லா புரிஞ்சிருக்கிற நோக்கு, உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னாரு. சில விஷயங்கள் முடியல, சில விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா கர்த்தர்கிட்ட உதவி கேட்கிறேன். ஏன் கேட்கிறேன்னா எல்லா கண்ட்ரோலும் அவர்கிட்ட தான் இருக்கு. இப்ப என்ன நடந்திருக்குது? இயேசு சிலுவையில் அறையப்பட்டு இப்போ நம்மளுக்கு பர்சனலா அதிகாரத்தை கொடுத்தது. இப்போ ஒரு இண்டிவிஜுவலா நம்ம ஒரு அதிகாரத்துல இருக்கிறோம் அப்படின்னா இருக்கணும்னா அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டுதான் நம்ம ஒருத்தரா தனித்தனியா நம்ம என்ன பண்ணலாம், ஆளுகை பண்ணலாம். ஒட்டு மொத்தமா அவர் ஆளுகை பண்றாரு. ஆனா நம்ம லைஃப்ல பர்சனலா நம்ம ஆளுகை பண்ணோம்னா இயேசுவின் நாமத்தை சொல்லி என்ன பண்ணணும், ஆளுகை பண்ணணும். ஆமென். புரியலையா? எப்படின்னா திருப்புறாரு பாருங்க கர்த்தர். எப்படி திருப்புறாரு? ஆதியில மனுஷன் இழந்த அந்த அதிகாரத்தை மறுபடியும் கொண்டு வந்து நம்ம கிட்ட தந்தது. இதை குறித்து ஒரு அறிவு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். யோவான் எடுப்போம், 1 யோவான் சுவிசேஷம் 124வது பக்கம், புதிய ஏற்பாடு, யோவான். ஒன்னு 12.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாவது பெறாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இருக்குதா? புரியுதுங்களா? நம்ம பிறப்பு மறுபிறப்பு எது? அவருடைய பிறப்பு, அவரால் பிறந்தோம். மாம்சத்தினாலாவது ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால பிறந்தோம். சில சமயங்கள்ல நம்மளுடைய ஆளுகைய நம்ம ஆளும்படி அநேக காரியங்களை நம்ம ஆண்டு நம்மளுடைய காலுக்கு கொண்டு வரும்படி தேவன் விரும்புகிறார். அது தலைவலியா இருக்கலாம், வயிற்று வலியா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், பொண்டாட்டி பிரச்சனையா இருக்கலாம், புருஷன் பிரச்சனையா இருக்கலாம், குழந்தைங்க பிரச்சனையா இருக்கலாம், பெண்ணுங்க கூட பிரச்சனையா இருக்கலாம். எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு தேவன் விரும்புகிறேன். இதுக்காம நம்ம கண்ட்ரோல் என்ன கண்ட்ரோல் பண்ணலான்னு பாக்குறியா? தேவன் அவருடைய கண்ட்ரோல்ல நம்ம எல்லாரையும் கொண்டு வர பாக்குறாரு. இது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. பாருங்க, தேவன் பயம் இல்லாது, அவர் தோல்வின்றது அவருக்கு கிடையாது. அவர் தோத்ததே கிடையாது. அவர் தோத்தது கிடையாது. தோல்வின்னா என்னன்னு தெரியாது. பயம் அறியாதவரு, எல்லாத்தையும் ஜெயிக்கிறவரு, இப்படிப்பட்ட ஒரு ஆழ்த்துவம் உள்ள தேவன் எப்படிங்கிறாரு? எப்படி? தோத்தது கிடையாது, பயம் அறியாதவர். இப்படி இருக்கிற ஆள் எப்படி இருப்பாங்க? தோல்வின்றதே பார்த்தது கிடையாது, பயந்ததே கிடையாது. இப்படி இருக்கிற ஆள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்க. அவங்கள பார்த்து எல்லாமே பயப்படுவாங்கல்ல. அப்போ அவர் தான் எல்லா கண்ட்ரோலையும் வச்சிருக்கிறா ஒரு ஆளா இருக்கும். தோல்வியே பார்க்காது, எப்பவுமே ஜெயிச்சுனே இருக்குது, எப்பவுமே தைரியமா இருக்கிறாரு. அவருடைய பிள்ளைங்க தான் நம்ப. ஹலோ இஷ்டனா? அப்போ நீங்க எப்படி இருக்கணும்? பயப்படக்கூடாது. அப்போ நீங்க பயந்தீங்கன்னா ஏதோ உங்களை ஆளுது. ஒருத்தர் உங்களை கண்ட்ரோல்ல வச்சுன்னுக்குறாங்கன்னு எதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்க அவங்களுக்கு பயப்படுறீங்கன்றது எதை பார்த்து கண்டுபிடிக்கலன்னா, அவங்கள பத்தி பேசினே இருப்பீங்க. இப்போ ஒருத்தவங்க யாரோ ஒன்று உங்களை கண்ட்ரோல் பண்ணின்னு இருக்குது. எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க? வார்த்தையை வச்சுதான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில். இப்ப நீங்க இப்போ ஒருத்தவங்க ஸ்கூல்ல வேலை செஞ்சுன்னு இருக்கிறாங்கன்னு வைங்களேன். ஒரு டீச்சர் போயின்னு இருக்கிறாங்க. டீச்சர் வேகமா போயின்னு இருக்கிறாங்க. அவங்களை நிறுத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? எனக்கு வேலை இருக்குது, என் கிளாஸ் ஒன்று இருக்குது. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா பிரசங்கத்தை நல்லா கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். ரொம்ப நேரம் பேசி நிற்க முடியாது என்னால. என்ன சொல்லுவாங்க? மிஸ் கிளாஸுக்கு போனோம், நிக்க வச்சு பேசி நிற்கிறீங்க. என்ன சொல்லுவாங்க? கிளாஸ் இருக்குதுன்னு. சரியா? அதையும் அந்த கிளாஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க.
அதையே நீங்க கண்டுக்கல, நிக்க வச்சு பேச்சுனே இருக்கிறீங்க. கடைசியா ஒண்ணு சொல்லுவாங்க, என்ன நினைச்சிட்டு வாங்க. அவங்க யார் கண்ட்ரோல்ல இருக்கிறத பார்க்கலாம். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஓனர் பேரு எல்லா ஸ்கூல்லையும் பொதுவா சொல்றேன். எச்எம் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க என்னை திட்டுவாங்க, என்னை விடுங்க அப்படின்னுவாங்க. சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. பதில வராத வாயிலிருந்து ஆமேன் மட்டும் வரமா என்ன ஆளுக பண்றது. கேமரா விடுங்க, கேமரா விட்டு கேமராவை கூட நம்ம கண்டுக்கலன்னா பேர் எச்எம் என்னை பார்த்துன்னு இருக்கிறாங்க, நான் போனோம் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? சரி, ஓகே, நம்ம இதுக்கு வருவோம். என்ன சொல்லுவாங்க? எச்எம் யூ இதெல்லாம் டைம் ஆயிடுச்சு, நேரம் ஆகுது, கிளாஸ் இருக்குது, கேமரா இருக்குது, எனக்கு நின்று பேசுறதுக்கு நேரம் இல்லை, என்னை விடுங்க கிடுங்கன்னு சொன்னா கூட கடைசியா ஒன்று வந்து சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? எச்எம் என் வேலையை தூக்கிடுவாங்கப்பா அப்படின்னு. அவங்க யார் கண்ட்ரோல்ல இருக்கிறா? எச்எம் கண்ட்ரோல்ல இருக்கிறா. கரெக்டு தானே? இந்த கேமரால யார் வச்சா? டைம் எல்லாம் யார் செட் பண்ணா? எச்எம். கிளாஸ் யார் கொடுத்தா? அதை சொல்ல மாட்டீங்க. கிளாஸு, டைமு, பெல்லு, எச்எம் தான் அங்க கண்ட்ரோல். இப்ப இந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு என்னன்னா, பணம், நகை, வீடு, காரு, பங்களா, அது இதுன்னு இந்த கவனம் எல்லாம் போகுது. இதெல்லாம் யார் கண்ட்ரோல்ல இருக்குது? யார் கண்ட்ரோல்ல இருக்குது? உண்மைதான். ஒரு பக்கம் தேவனுடைய கண்ட்ரோல்ல இருக்குது, இன்னொரு பக்கம் பிசாசு ஒன்னு என்ன பண்ணிருக்கிறான், ஆளுகை செஞ்சுருக்கிறான். இப்ப இவங்க கஷ்டப்பட்டு அந்த வீடை பிடிங்கிட்டாங்க. இவங்க சொந்த வீட்டை, உரிமையானத, இவங்க அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறத வேற ஒருத்தர் யூஸ் பண்ணுகிறாங்க. உள்ளன்னு சொல்லி உள்ளே இல்லாத ஒண்ணு யூஸ் பண்ணுது. அப்போ இதேதான் கதை. உரிமையாளர் யார் இந்த பூமிக்கு? தேவன், கர்த்தர் இயேசுதான் இந்த உரிமையாளர் இந்த பூமி. அவருடைய பிள்ளையா இருக்கிற நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. பா, நீ அவனுடைய பிள்ளை, இந்த பூமியை சுதந்திரி. புரியுதா? ஆண்டு ஆசீர்வாதம். நீ ஆண்டாதான் அந்த ஆசீர்வாதம் வீடு கிடைக்கும். அப்போ ஆண்டு கொள்றது, அதிகாரம் செலுத்துறது, அப்போ ஆசீர்வாதம் நம்ம கையில வருது. புரியுதா? சிம்பிளா சொல்றேன், திருத்தந்து மொய்கிறீங்க. புரியுதா? இப்ப இங்க என்ன சொல்றாரு? நம்ம அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் அவரை ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணியிருக்காரு? அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அதிகாரம் கொடுத்த யார்? நம்ம யாரு? தேவனால பிறந்தவன். சொல்லுங்க, தேவனால பிறந்தவன். உங்களை நீங்க 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 என்கிட்ட வந்து எதனா பர்சனலா பேசினாலும் சரி, நீங்க 5 பேரும் பர்சனலா எது பேசினாலும் நீங்க எந்த ஆளுகையில இருக்கிறீங்க கண்டுபிடிச்சு, எனக்கு இது, எனக்கு அது, எனக்கு அப்படி இப்படின்னா நீ எந்த ஆளுகையில இருக்கிறன்னு நான் கண்டுபிடிச்சேன். நீ பெல்லு டைம் ஆகுது அதெல்லாம் சொன்னா கூட நான் ஒத்துக்கலாம். நீ எந்த ஆளுகையில வர? உன்னை எதை வச்சு பிசாசு என்ன பண்ணிருக்கிறான்? வஞ்சித்து இருக்கிறான், மயக்க வச்சிருக்கிறான். நீ எதை வந்து நம்புற? இதெல்லாம் வந்து இதுக்கு பின்னாடி யாரு இருக்கிறா? இந்த எச்எம், இந்த பெல்லு, இந்த கிளாஸு, டைமு, கேமரா, இதுக்கெல்லாம் பின்னாடி யாரு இருக்கிறா? எச்எம் இருக்கிற மாதிரி இந்த வியாதி, தரித்திரம், சில இதெல்லாம் வந்து பொய்கள், சில வந்து சில ஆட்கள், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அப்படியே நம்ம பார்க்கலாம். பிசாசுனுடைய ஏஜென்ட் இதெல்லாம், பிசாஸ் கொண்டு வர பிரச்சனைங்க இதெல்லாம். இதுக்கு பின்னாடி பிசாசு இருக்கிறான். புரியுதா? ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்காம இருக்குதுன்னா அதுக்கு பின்னாடி யாரு வேலை செஞ்சுருக்கிறா?
முதல்ல அதை கட்டணும். நம்ம நின்று பேசி நிற்கும் போது சொல்லணும், ஓ எச்எம்முக்கு மேல நான், ஹலோ, ஓ எச்எம்முக்கு மேல நான் நின்று, ஓ இல்லை நிற்க வேணாம், உட்காந்து பேசலாம். நீ அவசரப்படுற என்னை விட்டு ஓடுறதுக்கோ, உட்காரு. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் போனோம். நாங்கள் போய் உட்காரும் போது எல்லா பேரண்ட்ஸும் டீச்சருக்கு பயந்து பயந்து நிற்கிறாங்க. நான் போய் கூலாக உட்காந்து கண்ணாடி எல்லாம் போட்டு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு நெக்கில் உட்காந்துக்கிறேன். ஆனால் முன்னாடி போய் உட்காரும்போது கூலிங் கிளாஸை கழட்டிட்டேன். உட்காந்துக்கிறேன். எந்த தைரியத்தில் உட்காந்துக்கிறேன் தெரியுமா? இந்த இந்தியாவுடைய இந்த எஜுகேஷன் சிஸ்டமே ராங்குன்னு உட்காந்துக்கிறேன். என்னத்த சொல்லி கொடுத்துனுக்குறீங்க குழந்தைங்கள போட்டு சித்திரவதை பண்ணி, படி படி படி, அடி அடி அடின்னு என்ன பண்ணுறீங்க? இதை வேற நம்ம துட்டு குத்து வேற குழந்தைங்கள வந்து இது பண்ணுது. நான் என்ன நினைச்சுனுக்கிறேன், இஸ்ரேலுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை நினைச்சுனுக்கிறேன். இவங்கெல்லாம் என்ன சிஸ்டத்துல உட்காந்துக்கிறாங்க? இந்தியாவுடைய சிஸ்டத்துல உட்காந்துக்கிறாங்க. என்ன சிஸ்டம்? ஒரு குழந்தைக்குள்ள என்ன திறமை இருக்கிறத கண்டுபிடிச்சி அந்த திறமைக்கு ஏற்ற படிப்பை கொடுக்குறது தான் அங்க வேலை. இங்க எப்படி? அந்த குழந்தைக்குள்ள இருக்கிற திறமை இருக்கட்டும், இதையும் சேர்த்து என்ன பண்ணு, முதுவை காட்டு, ஏற்றி வைடா அவன் முதுகுல 2-3 மூட்டைய அப்படின்னு சொல்லிட்டு சுமத்தி அனுப்புது. அது எங்க அந்த திறமை வேலை செய்யும்? அந்த திறமையில எப்படி அது சைன் ஆகும்? புரியுதா? நான் இதெல்லாம் தெரிஞ்சதுனால போய் நெக்கிலா உட்காந்துக்கிறேன். அந்த ஸ்கூலே தப்புன்ற நான். இந்த ஸ்கூலே தப்புன்ற, டீச்சர் சொல்லிக் கொடுக்குற டீச்சரும் தப்பு, ஸ்கூலும் தப்பு, சிஸ்டமே தப்பு, எச்எம்மும் தப்பு. சார் கூட இன்க்ளூடு. ரொம்ப பிடிக்கல பாரு. ஆமா, பசங்க பாருங்க எவ்வளவு ஆர்வமா இருக்குது. ஆமேன்னு சொல்றாங்க. அப்போ என்னன்னா பாவம். அங்க எப்படின்னா இந்த இஸ்ரேல்ல குழந்தைங்களுடைய திறமையை ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சி, ஒரு குழந்தை கணக்குல வந்து நல்லா ஷார்ப்பா இருக்குதா, அக்கௌண்ட்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. நல்லா படிக்க சொல்லி அதுக்கேற்ற இதெல்லாம் கொடுத்து படிக்க வைப்பாங்க. அந்த குழந்தை ஒரு சயின்ஸ்ல வந்து நல்லா தேர்தானா அந்த சயின்ஸ் சப்ஜெக்டை மட்டும் அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்து தான் அதனுடைய திறமையை வளர்த்துருவாங்க. இங்க என்னடானா ஹிந்தி வராது, இங்கிலீஷ் வராது, மேக்ஸ் வராது, சயின்ஸ் வராது. அது விளையாட்டுல ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதை மட்டும் ஓட்டப்பந்தயத்துல விட்டாலே அது நல்லா ஒலிம்பிக்ல ஓட வைக்கலாம் அந்த குழந்தைய. ஆனா எல்லாத்தையும் போட்டு திணிச்சு நுழைச்சி, இன்னொரு வார்த்தை ஒன்று இருக்குது, துர்த்தியா நல்லா இருக்கும் அந்த வார்த்தை. போட்டு நல்லா அம்மிக்கி அது உப்பிலே போகிறதுக்கு பிடிக்கல, எனக்கு வானா ஸ்கூல்ல இருந்து. ஏன் அப்படி சொல்றேன்னா அந்த குழந்தை திறமை வேற திறமை. இப்ப நாங்க போய் உட்காடுறேன், நாங்க போய் உட்காரும் போது இந்த மென்டாலிட்டியோட போய் உட்காடுறேன். எனக்கு டீச்சரும் முட்டாளா தெரியுது, எச்சமும் முட்டாளா தெரியுது, எல்லாருமே முட்டாளா தெரிறாங்க. அங்க யார் ஞானி? ஐயா மட்டும் தான் ஞானி. இது எங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா எல்லாம் தேவன் கொடுத்த அறிவு தான். இது ஒருத்தன்கிட்ட சொல்றான், எப்ப பாரு அவன் வந்துடுறான் முன்னாடி. சிஸ்டர்லாம் கரெக்டா தான் இருக்குது, அப்ப ஏன்டா நம்ம பிள்ளைங்களாம் உறுப்பு இல்ல, ஏன்டா நோபல் பிரைஸ் எல்லாம் வாங்கல? புரியுதா என்ன சொல்றேன்னு? முடிச்சிடலாம் இன்னைக்கு சீக்கிரமா.
ஏன் நம்ம பிள்ளைங்கெல்லாம் வந்து நல்லா ஷைன் ஆகல அப்படின்னா, நல்லா ஒரு ஒரு காரியத்துல நல்லா சூப்பரா வரல அப்படின்னா எல்லாத்தையும் போட்டு ஒட்டு மொத்தமா கொடுக்கும். இப்போ நீங்க சாமான் கைவிடுறீங்கன்னு வைங்களேன், எங்க ஒய்ஃப் வந்து இங்க சாமான் கைவிடுறாங்க, நான் வந்து வேற எதனா வேலை கொடுக்குறேன், வெளியே பெருக்க சொல்லி கொடுக்குறேன், இல்லை உள்ள பெருக்க சொல்லி இதை முடிச்சுட்டு நான் அதை வரணும். இல்லை இல்லை நீ இப்படியே வரணும்னா சோப்பு தூக்கி போ, வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணிங்க போ. அந்த மாதிரிலாம் அடிச்சது இல்லை, சொல்றேன். போ, எப்ப பாரு அந்த சயின்ஸை படி, தமிழை படி, இங்கிலீஷை படி. இதுல வேற அது என்னது, அந்த வீடு கட்டுறது ப்ராஜெக்டா ப்ராஜெக்டை முடியும். எவ்வளவு பசங்க அதுக்குள்ள எவ்வளவு கொதிச்சு போய் கிடக்குதுங்க. நான் இதெல்லாம் சொன்னேன். இப்போ இதுங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிற சப்ஜெக்டை கொடுத்தா நம்ம ஃபோர்ஸ் பண்ணவே தேவையில்லை, திணிக்கவே தேவையில்லை. அதுங்க இப்போ டைம் போறதே தெரியாது, அதுங்க போட்டு இன்ட்ரெஸ்டா பண்ணினே இருக்கும், அதுங்க வளரும் அந்த திறமையில. இதுங்க போர் அடிக்குது, இதுங்களுக்கு போறது கஷ்டமாகுதுன்னா என்ன அர்த்தம்னா இதுங்களுக்கு பிடிக்காததான் கொடுக்குறோம். குடி, மறந்து குடி, கண்ணு முடின குடி, வாயத்துற, இது மாதிரிதான். அதிகாரம் பண்ணுனா என்ன அதிகாரம், ஏது அதிகாரம், ஆசீர்வாதம். யாரு ஆள்றா இந்த பூமிய அப்படின்னு தெரிஞ்சாதான், முழுசா அந்த ஆழ் மனதுல போய் பதிஞ்சாதான் உனக்கு தெரிய வரும். கர்த்தர் தான் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார் நம்மளுக்கு. ஆமென். அவருடைய கண்ட்ரோல்ல இருக்குது. அவர் எல்லாத்தையும் தன் கண்ட்ரோல்ல வச்சுன்னு எல்லாத்தையும் இந்த பாருங்க, இந்த பொம்மலாட்டம் நடக்குது ரொம்ப புதுமையாக இருக்குதுன்னு பொம்மலாட்டம் மாதிரி. இதை பாரு, நம்மளுக்கு சிஎஸ்ஐ சர்ச்சு கல்ற வேணும்னா, எங்க அந்த சிஎஸ்ஐ அந்த டினாமினேஷன் ஒரு ஆட்டுவார், அந்த அந்த இதை பிடிச்சி சுடுறா அவனுக்கு அப்படின்னு உடனே என்ன பண்ணுவான், எத்துக்குங்க பண்ணுவான். அந்த மாதிரி தான் நடக்கும். இப்போ நான் ஜெபம் பண்ணேன், இங்க ஒரு வீடு வேணாம். இப்போ இந்த சிஸ்டர் என்ன பண்ணாங்க, இந்த நூல்ல தொங்குறாங்க. சுசிலா சிஸ்டர் கொடுங்க, இந்த வீட்டை கொடுங்க, நீ ஆட்டிக்கிற. இப்ப தராங்க. சரிங்க தானே, சரிங்க தானே. அப்போ அப்ப ஆட்டிட்டாரு, பொம்மலாட்டம் நடக்குது ரொம்ப புதுமையா. என்ன பண்றாரு, கர்த்தர் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறாரு. இப்ப பாருங்க, இந்த ஆம்பிளிபர் ஒண்ணு வாங்கலாம்னு நினைச்சேன், பார்த்தா 24,000 ரூபாய், 25,000 ரூபாய், 18,000 ரூபாய், 15,000 ரூபான்றான் ஒண்ணு ஆம்பிளிபர். எங்க போய் நான் எங்க யாருக்கு போய் அப்பமா அந்த ஸ்பீக்கர் அவனுங்களை குத்துட்டானுங்க. பொம்மலாட்டம் நடக்குது ரொம்ப புதுமையாக இருக்குது. கர்த்தர் என்ன பண்றாரு, சதீஷ அந்த ஆம்பளி வர்ற ரகுக்கு குர்றான்ட்டு என்ன பண்றாரு, ஆத்தி விட்டாரு. அப்ப அந்த ஸ்பீக்கர் நாம ஸ்பீக்கர் பெரிய பெரிய ஸ்பீக்கர் அவன் வச்சுன்னுக்கிறானே, நம்ம கிட்ட இல்லையே அப்படின்னு நினைச்சா, சுரேஷ் அவங்க மாமனார் வீட்டு வந்து 700 ரூபாய் ஆட்டோ பிடிச்சி மாதாவரத்துல இருந்து வந்து கல்லையில போட்டு வச்சுக்கிறாரு. அவரு காசு சொந்தமா காசை போட்டு இந்த ஏதாச்சும் வந்து வச்சேன். நான் எத்தனை பண்ணேன், சின்ன வேலை தான், 1200 ரூபாய் ஆச்சு கொடுத்தேன். குரா ரகு குரா நிக்கிறார், பொம்மலாட்டம் நடக்குது ரொம்ப புதுமையா, எல்லாம் வருது இல்லைன்னா அது கரெக்டா வருது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா படி, ஸ்டெப்ஸ், ஸ்டெப் பை ஸ்டெப். இன்னும் நம்ம கல்லையில நம்ம அந்த தரிசனம் ஆண்டவர் தான் கொடுத்தாரு, அதை தான் நிறைவேற்ற போறாரு. கல்லையில வரப்போகுது சர்ச்சு. இப்போ நம்ம போய் பார்க்க போறோம், அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுங்க. நான் வெள்ளிக்கிழமை பரவாயில்ல, நீங்க ஜெபம் பண்ணீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். சர்ச்சு தொடங்கி 3 மாசம் அப்புறம் வெள்ளிக்கிழமை பிரேயர்ல 2 பேரும் ஜாயின் ஆகிருக்கிறீங்க. அப்புறம் இன்னொன்று தண்ணி வேற பிடிச்சிங்களா, ரொம்ப நன்றி. தண்ணியே பிடிக்காதவங்க தண்ணி பிடிச்சிருக்கிறீங்க, பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா தண்ணி காலி ஆயிடுச்சு, நாங்கள் கிளம்புறோம். ஃபுல்லாக தண்ணி ரொம்ப ஃபுல்லாக இருந்ததுன்னா நாளைக்கு நான் காலையில் வரைக்கும் இருக்கலான்னு பார்த்தோம். சரி, நாங்கள் கிளம்புறோம். தண்ணி ஃபுல்லாக காலி, காலையில் வரைக்கும் நாங்கள் இருக்கணும். தண்ணி வருமா வராத சந்தேகமாக இருக்கும். அதனால் நாங்கள் ஊரை பார்க்கறதுக்கு எங்கள் ஊரை பார்க்க போகிறோம்.
கூடுவாஞ்சேரிக்கு கூடி போறோம். எல்லா கண்ட்ரோலும் கர்த்தர் கைட்ட இருக்குது. ஆமென். இதை நல்லா மனசுல ஏத்திக்கணும். ஹலோ, நீங்க நான் பார்க்கணும். 2 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து நான் பேசிக்க முடியுமா? நான் இவனை பார்த்தா பேச முடியும். மற்ற எங்கேயும் உங்க கண்ணு பார்க்கத்தான் போகுது. என்ன பாருன்றாங்க. இது என்ன கீழே விளையாண்டு ஏந்து அப்ப பாட்டு பாட மலேசியாவில கூட மாட்டேன். எல்லா கண்ட்ரோலும் நல்லா கவனிக்குது. இது ஃபுல்லா நல்லா தெரிஞ்சுக்கணும். சும்மா பிசாசு வச்சுக்கிறான், பிசாஸ் தான் ஆளுகை பண்றான், அதெல்லாம் வச்சுக்க கூடாது. ஆண்டவர் கையில தான் எல்லா கண்ட்ரோலும் இருக்கு. இந்த ஆழ் மனதுல இது ரொம்ப பெரிய சத்தியம். இதை நான் சும்மா எடுத்துட்டேன். ஆண்டவர் எத்த பேர் தான் எனக்கு வெளிப்படுத்துறாரு. நிறைய பேருக்கு தெரியாம என்ன பண்றாங்கன்னா, அவன் கண்ட்ரோல்ல இருந்து விட்டுறாங்க. இது ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல இருக்குது. இப்போ நான் ஒரு வேலையை உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த வேலை முழுசா என்னுடைய பொறுப்புல இருந்தா என்ன பண்ணுவீங்க? நீங்க செய்வீங்க. வேற ஒருத்தர் வேலையை நான் கொடுத்தா செய்வீங்களா? என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்கு எப்படிங்க என்னால செய்ய முடியும் அப்படின்னு கேட்பீங்கல்ல. ஏங்க அவங்க வேலையை என்கிட்ட கொடுக்குறீங்க. உங்க வேலை என்ன சொல்லுங்க, நான் செய்யறேன். அதே போலதான் இந்த பூமியே பிசாஸ் கண்ட்ரோல் இருக்குதுன்னா, இந்த இடத்த நம்ம சுதந்திரிக்கணும், இது வேணும் அப்படின்னா நம்ம மனசுல என்ன தோணும்னா, பிசாஸ் கண்ட்ரோல் இருக்குது, எப்படி நம்ம போய் இது பண்றது, டாமினேட் பண்றது? இல்ல கர்த்தர் கண்ட்ரோல்ல இருக்குது. நம்ம அவரு கண்ட்ரோல்ல இருக்குதுன்னும் போது நம்ம டைரக்டா என்ன பண்ணுவோம்? உரிமையா போய் சுதந்திரமா சந்தோஷமா அவருடைய ஆண்டவரே கொடுங்க கொடுங்கன்னும் போது அவர் என்ன பண்ணுவாரு? வழி வாசல்லாம் திறப்பாரு. அதுக்கு எதனா தடை வந்தா நம்ம என்ன பண்ணலாம்? அது எதிராக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த மாதிரி பண்றாங்க பார்த்துக்குது. நம்ம ஏன் ஜெபம் பண்றோம்? பிசாஸ் கண்ட்ரோல் இருக்குதுன்னா நம்ம எல்லா கண்ட்ரோலும் அவன் தான் பார்த்துக்கிறான், அவனால தான் எல்லாமே ஆகும் அப்படின்னா நம்ம ஏன் தேவன்கிட்ட ஜெபம் பண்றோம்? அவனுக்கு மேல கண்ட்ரோல் அவர் பண்றாரு, அவனையே கண்ட்ரோல் பண்றாரு. அப்ப என்ன பண்ணோம்? அவரை பிடிக்கணும். அவர்கிட்ட இருக்குது எல்லாமே, கீழே அவர்கிட்ட இருக்குது. இதோ பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் கூடிய திறவுகோள் என்கிட்ட இருக்கு. எல்லா திறவுகோளும் தேவன்கிட்ட இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்? நான் இப்போ ப்ரேயருக்கு போறேன் பாருங்க. ப்ரேயருக்கு போகும்போது அந்த பாஸ்டர் சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய பாஸ்டர்களா இருக்கிறாங்க, அவங்கள போல நம்ம வரணும்னா நம்ம சில காரியங்களை தெரியாம இருக்கும். அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கான கீ மட்டும் கிடைச்சாலே போதும். புரியுதா? அந்த கீ கிடைச்சிச்சுன்னா அதை திறந்து உள்ள போயிடலாம். எதுக்கு, எந்த புட்டுக்கு எந்த சாவியை போடுறது? இப்பதான் கொஞ்சம் டீப்பா போக மாதிரி மூடிட்டேன். எந்த பூட்டுக்கு எந்த சாவியை போடணும் அப்படின்ற அந்த கீ மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கை எல்லாத்தையும் திறந்து விட்டுருவோம். கிளம்பு 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 கிளம்பு, காத்து வரட்டும், தள்ளிப்போ நாத்தம் போட்டோம்னு தெரிச்சு விடலாம். பிசாசு எங்கெங்கெல்லாம் இருக்கிறான்னா அச்சு தூள் தும்சம் பண்ணின்னு போயினே இருக்கலாம். அச்சு தூள் கல்பின்னு போயினே இருக்கலாம். ஓ, நம்ம போற இடத்துல எல்லாம் ஜெயம்தான். நம்ம போற இடத்துல எல்லாம் இப்ப நம்ம சுவிசேஷம் சொல்ல போறோம். சுவிசேஷம் சொல்ல போற இடத்துல தடை பண்றாங்க. ஒருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க தடை பண்றாங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இல்ல, விடவே கூடாது. அந்த தடை பண்ற அந்த இடத்துல இருக்கிற ஆவி என்ன பண்ணும்? கட்டி, ஆண்டவரே டேக் ஓவர், டேக் கண்ட்ரோல் ஓவர் தட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி, ஆண்டவரே அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, கண்ட்ரோல் எடுங்க, இயேசுவின் நாமத்தினால அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, செய்யுங்க ஏதாவது அப்படின்னு நம்ம கர்த்தர் என்ன பண்ணுவார்? கண்டிப்பா செய்வார். இப்போ நம்ம ஃபைனான்சியலா சில விஷயங்கள்லாம் ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் சில விஷயங்களை வெளிப்படுத்துறார். இந்த இதுல இந்த பிரச்சனை உனக்கு இருக்குது, இந்த இதுல இதை நீ சரி பண்ணு, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ என்ன பண்ற, ஆழமா நம்பி இருக்கிற,
அதுல நீ என்ன பண்ணணும், மாறணும். இதெல்லாம் சொல்லும் போது நான் அனலைஸ் பண்றேன். ஓ, நம்ம பிரச்சனையே இதுதானா? பொருளாதார பிரச்சனை, பணம் பிரச்சனை, நகை பிரச்சனை, லேண்டு பிரச்சனை இதெல்லாம் கிடையாது. பிரச்சனை இங்கதான். சிக்குமுடி 50 கிராம் சிக்குமுடி, சிக்குமுலை. இதை சரி பண்ணால எல்லாமே வந்துடும்ன்ற. நம்ம என்ன பண்றோம், அங்கேயும் இங்கேயும் பார்த்து அழிஞ்சுன்னு ஓடினுக்கிறோம். இந்த சிக்குமுடி ஓடியா சரி பண்ண மாட்டே, சரி பண்ண. உங்கள் மனம் மறுரூபமாகிறதுனால, உங்க மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகணும், மனம் புதுசாகணும். ஆண்டோடைய காரியங்களை புதுசா கத்துக்கணும். இப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எனக்கு வசனம் தெரியாதுன்னா பழைய மனசு மறுரூபமாகும். வசனம் எனக்கு தெரியல, இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு போகும்போது ஏற்கனவே பார்த்த வசனம் புதுசா தெரியும். மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகும். ஆமே, நம்ம மறு ரூபமாகும். ஒருத்தவங்க நம்மளை வெளியே பார்த்துன்னு டேய், நம்மளை வெளியே பார்த்து நம்மளை ரெகுலரா பாக்குற ஆளுங்க, சொந்தக்காரங்க, அவங்க நம்மள திடீர்னு வித்தியாசமா பார்ப்பாங்க. ரொம்ப மாறிட்டாங்க. மறுரூபம் கேட்டா சொல்லுங்க, மறுரூபம். அவதார் படத்துல வர மூக்கு நசிங்கன்னு மறுரூபம். அவதாரம் படத்துல வர மாரி நாசர மாரி மறுரூபம். அப்படியே டோட்டல் நம்ம மனசு மாறிச்சுன்னா, மனசு எப்படி மாறுது? ஆண்டோடைய வார்த்தையினால மாறுது. இப்போ காலையில பேசுனால கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரு, அது ஏற்கனவே ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அதை நம்ம கேட்கும் போது புதுசா தெரிஞ்சு பத்தியா, அதான் மறுரூபம். மைண்டு புதுசாகுது. புரியுதுங்களா? மைண்டு புதுசாகுது. அதனால என்ன ஆகுது? மறுரூபமா மாறும். இதுல மறுரூபம் ரொம்ப முக்கியம். நம்ம ஆளுகை செய்யறதுல நம்ம மைண்டு தான் மேட்ரு. நம்ம ஆவி அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைக்குது. நம்ம மனசு தான் என்ன பண்ணணும், ஒத்துழைக்கிறதுக்கு விடணும். அதில்தான் சித்தமுள்ள ஆற்றல் இருக்குது, விருப்பம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த மனது தான் என்ன பண்ணும், நம்மளுக்கு எல்லாமே. பாருங்க, ஒரு விஷயத்த சொல்லிட்டு முடிச்சிடும். நீங்க எதை ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு வருது இல்லையா? அது சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் சரி, சின்னதா ஒரு ஆசைப்படுறீங்க, அது வரைக்கும் நீங்க ஆசைப்படாத இருக்கிற வரைக்கும் அது அங்கதான் இருக்குது. அது ஏற்கனவே உங்களுக்கு வந்திருக்கும். இப்ப ஏதோ ஒரு வைர நெக்லஸ்ன்னு வைங்களேன், ஐயோ அதெல்லாம் எப்படி வாங்க முடியும் அப்படின்னா முடியாது. ஆனா வாங்க முடியும்னு மனசு வந்துச்சுன்னா முடியும். அது எங்க வந்தது? வெளியே இருந்தது உள்ள வந்துடும். உள்ள இருந்து வந்தாதான் வெளியே வரும். இப்ப நீங்க சின்னதா ஆசைப்படுறீங்க, நீங்க ஆசைப்படாத வரைக்கும் செய்ய முடியும். உங்களுக்கு ஆசை உள்ள வந்துச்சுன்னா, விருப்பம் உள்ள வந்துச்சுன்னா, அதையே யோசித்து இருப்பீங்க, அதையே சிந்திச்சு இருப்பீங்க, அதையே போட்டு மென்னு இருப்பீங்க. மாடு ஆசைப்படுற மாதிரி. நாங்க நைட்ல போவோம் வீட்டுக்கு போகும்போது எல்லாத்தையும் மேஞ்சின்னு எல்லா மாடும் அப்படியே அசை போடணும். அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், அசை போடணும். வார்த்தையை, ஆசை, விருப்பங்களை அசை போட்டுன்னு இருக்கும். இது எனக்கு வரணும், இது எனக்கு வரணும், இது இந்தமாரி ஆகணும், நான் இந்தமாரி ஆகணும், இந்த மாதிரி மாறணும், இந்தமாரி மாறணும், இது எனக்கு தேவை, இதெல்லாம் தேவைன்னு மைண்ட்ல அசை போட்டுன்னு இருந்தா தான் அது வரும். நீ எதை விரும்புறியோ அதுவாகவே மாறிடும். அதுக்கு நேரா பயணம் பண்ணும். புரியுதுங்களா? நீங்க அது வரைக்கும் நீங்க அதை நினைக்காம, அதை யோசிக்காம, அதை ஆசைப்படாம, விருப்பப்படாம இருந்தா அது நடக்காது. நீங்க எப்போ அதை நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கு நேரா மனசு போக ஆரம்பிக்கும். முதல்ல நம்பிக்கை வைக்கணும். எனக்கு கிடைக்கும், எனக்கு ஆகும், கர்த்தர் எனக்கு செய்வார் அப்படின்னு நீங்க நம்பிக்கை வைக்கும் போது
ஃபர்ஸ்டா அந்த ஆசை வந்து அப்படியே உள்ள இருந்து வெளியே வரும். ஓகே அப்படின்னு வரும். அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணும், அந்த வழி வாசலுக்கு நேராக கொண்டு போயின்னு இருக்கும். இப்போ நான் சர்ச்சை வைக்கணும்னு ஆசை வச்சிட்டேன், ஆசை வச்சு விருப்பம் வச்சேன், முடிவு எடுத்தேன். அப்போ அதுக்கு நேராக என்ன பண்றாரு, நான் அதே மென்னு இருக்கிறேன், மாடு மெல்ற மாதிரி. அவங்க ஒன்றும் மென்னுனே இருக்கிறதுனால அதுக்கு நேராக கர்த்தர் என்ன பண்றாரு, ஒன்று ஒன்றா ஆளுங்களை கொண்டு வராரு, பொருளுங்களை கொண்டு வராரு. அதுக்கு நேராக நான் என்ன பண்றேன், மற்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு நேராக போயினே இருக்கேன். அதே போலதான் உங்க வாழ்க்கையிலையும் எது வேணுமோ அதை என்ன பண்ணணும், தேர்ந்தெடுத்து அடைவேன். கண்டிப்பா கர்த்தர் எனக்கு செய்வார். வாக்கு தத்துவத்தை முன்னாடி வச்சு என்ன பண்ணணும், பேசணும். எதுவுமே உங்களுக்கு சாத்தியம் இல்லைன்னு இல்லை. நான் என்ன மாசம் ஜெபம் பண்றேன், ஒரு தடவை ஜெபம் பண்றேன், ஆண்டவரே இந்த எலான் மஸ்க் டாப் 10 பணக்காரனுங்கிறானுங்கள, அவனுங்க பணம்லாம் என்கிட்ட வரணும் ஆண்டவர். உலகத்திலே நம்பர் 1 நம்பர் 2ல இருக்கிற ஆள் இருக்கிறீங்களா, அவங்க பணம் எனக்கு வரணும்ன்ற. இது நியாயமா? இது வைத்தியம் நியாயமா? எவனும் சேர்த்து வச்சுக்கிற பணத்தை கேட்கறான், அவன் வச்சுன்னுக்கிற பணம் என் பணம். நான் யாருடைய ஊழியத்தை செய்யறேன்? அகிலத்தையும் ஆண்டு கொள்கிற அவருடைய ஊழியத்தை செய்யறேன். எனக்கு கொடுக்காம யாரை கொடுக்கணும்? இவன் வச்சிருந்தா யார் அவன் வச்சுன்னுக்கிறதுக்கா? அந்த காசுலாம் யாருது? நம்புது எந்து ஃபியூச்சர்ல நான் வந்து விசுவாசிங்கிறதுலாம் நான் காசு கேட்குற மாதிரி இல்லை, ஐடியா இல்லை. நீ எத்தனை வந்து தம்தன்னு போடுவ, நீ போ. உங்களே சொல்லுங்க, பெரிய விசுவாசி வந்தா தம்தன்னு போடு, ஒன்னு சொப்பு நீ போட்டு எந்த ரொம்ப எங்க வந்து என் ஆசைலாம் நிறைவேறுது. நான் பார்த்தேன், ஆண்டவரே கை அங்க வைங்க, மில்லியன் கணக்குல ட்ரில்லியன் கணக்குல வச்சுன்னுக்குறானுங்க, வைங்க அங்க கைய வைங்க. ஒரே ஒரு திருப்பு வாய்க்கால் அப்படி ஒரு பாருங்க, ஒரு வாய்க்காலில் என்ன பண்ணிருக்கோம்னா தண்ணி போயினே இருக்கும். பக்கத்து வயலுக்கு போறதுக்கு என்ன பண்ணுவான்னா மண்வெட்டியா எத்துன்னு வந்து ஒரு போட்ட பூச்சப்புன்னு போட்டு ஒரு போட்டு ஒரு அள்ளுவான் பாருங்க. தண்ணி அந்த பக்கமா போற தண்ணி அப்படி வளைஞ்சு இப்படி வரும். அந்த மாதிரி மம்முட்டி எடுத்து போடுங்க ஆண்டவர், நறுக்குன்னு அவனை போட்டு அப்படி வருவேங்க. நான் உண்மையிலேங்க, நான் வந்து இந்த இதுங்க வந்து ஐயோ தர்த்திர புத்தி. யாரு தர்த்திர புத்தியில இதுங்க கிட்ட வந்து காசை கேட்டு ஒருத்தவங்க ஒரு பாஸ்டங்கெல்லாம் கேட்டுன்னு இருக்கிறாங்க, பார்ட்னர் இந்த 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 ஊழியத்தை தாங்குங்க, இந்த ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு வந்து மன விருப்பத்தின்படி ஏவுறதெல்லாம் நீங்க செய்யுங்கன்னா. நான் என்ன பண்ணிட்டேன்னா, இது வந்து தலையில எவ்வளவு கேட்டாலும் இது கொடு அப்படின்னு கொடுத்தா, நான் என்ன பண்ணேன்னாப்பா, இதுங்கிட்டலாம் நான் சண்டை போட விரும்பல, ஸ்ட்ரெயிட்டா அவங்க போங்க, டாப் 10 பணக்காரன் வாய்க்கால வெட்டுங்க ஆண்டவரை, நிரப்புங்க. இப்படி ஒரு திரும்ப ரகுன்னு ஒருத்தர், யாரோ கிறிஸ் சாமுவேல் ரகுன்னு ஒருத்தர் யூடியூப்ல யாரும் பேசுறாரோ, கொஞ்சம் பாப்புலரா யார் அது என்னன்னு தெரியலப்பா. என் கனவுல வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணினே இருக்கிறான். நான் வேற ஃபர்ஸ்ட்லயே போட்டுக்கிறேன், வர அக்கௌண்ட் நான் ஃபோன் நம்பர்லாம் போட்டுக்கிறேன், அமுச்சுரா நம்ம இதுங்கிட்டலாம் போட்டு மாறாச்சு மல்லு குத்தெல்லாம் இருக்க முடியாது. இதுங்க எப்ப ரசிக்கப்பட்டு எப்ப என் சபைக்கு வந்து நான் எப்ப வந்து எல்லாத்தையும் வாங்குறது. ஆண்டவர் ஒரு திருப்பு அவனை ஒரு முருகு அவனுக்கே தெரியக்கூடாது நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறோம். இவங்க லேசா வந்து
வாங்கின்னு போறோம். குத்துட்ட பேர் யோசிக்கணும் அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்றது. நம்ம எப்படி குத்தோம்? நம்ம யாருக்குமே இன்னும் குத்தது கிடையாது. அந்த மாதிரி 10 பணக்காரன் அவன் வச்சுக்கிறான், லட்சம் கோடியில வச்சுக்கிறான் பணத்தை. அவன் என்ன பண்ணும், ஒரு எனக்கு வந்து ஆண்டவர் பேசினாரு, எனக்கு ஒரு 5% அவன் வச்சுன்னுக்கிற 5% எடுத்து இங்க போட்டானா இந்தியால நான் தான் பெரிய பணக்காரன். என்ன பேசினுக்கிறீங்க? உண்மையதே 10 பேர் கொடுத்தாங்கன்னா 11வது நம்ம ஆயிடும். 11வது கூட ஆக மாட்டோம். திடீர்னு கூட 5வது இடத்துல கூட நம்ம போயிடுவோம். 5% ஆண்டவரை தசமா கொடுக்க சொல்லுங்க ஆண்டவர். ஆமா 10% அவன் வச்சுன்னுக்கிற. இப்போ வந்து ஒரு 10,00,000 லட்சம் கோடி வச்சுன்னுக்கிறான்னு வைங்களேன். அது 1% தூக்கி என்ன பண்ணுங்க, இப்போ 10% தூக்கி ஒரு ஆண்டவர் அப்படின்னா போயிடும். உண்மையிலேயே நான் முடிவு வச்சுட்டேன்பா. நான் இந்த மாதிரி யாருன்னா கேட்டிருப்பாங்களா, பாஸ்டருங்க கேட்டிருப்பாங்களான்னா எனக்கு தெரியல. இவன் மட்டும் வித்தியாசமா ஜெபம் பண்றான். நம்ம காதுகள் இவன் பக்கம் மட்டுமே திரும்புகிறது. கர்த்தர் சொல்வாரு, இவன் வந்து ஏதோ பண்ண போறான் ராஜ்யத்துக்கு. என்னமோ நினைச்சுக்கிறான். எதனா இது தராது கிட்ட போய் மாற வச்சுக்கிறாங்க போற ஊழியக்காரங்க எல்லாரும். இவன் பண்ணிட்டான் பார். இவன் சொன்னா தட்ட முடியாது, எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல வேலை இருக்குதுன்ட்டான். உண்மையை பேசுறான், நம்மளை கரெக்டா புரிஞ்சுனுக்கிறான். இன்னொன்னு வந்து நம்மள உயர்ந்த இடத்துல வச்சுனுக்கிறான்ப்பா அவன். அவனுக்கு பண்ண உனக்கு யாரு பண்றதுப்பா? 10% இறங்குடா அவனுக்கு. அதுல ஒருத்தம் குத்தால நான் நேற்று சொன்ன ஃப்ரெண்டுகிட்ட என்ன சொன்னேன், ஒருத்தர் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் ஏதோ ஒரு பேரை வந்து அப்படி சொல்றாரு. ரோல்ஸ் ராய்ஸ் காரு இருக்கிறதே டாப் காருன்னு வைங்களேன். நான் சொன்னேன், இவங்ககிட்ட சொல்றேன், பக்கத்துல உட்காந்துக்கிறோம், ஏய் இந்தியாலேயே பாஸ்ட்டுங்க யாருமே வாங்கலை, கர்த்தர் என்கிட்ட தான் சொல்றாரு, பாஸ்ட்டுங்களே நீ தான் ஃபர்ஸ்ட் வாங்க போற அந்த காரை அப்படின்னு என்கிட்ட கர்த்தர் சொல்றாரு. அதனால இப்படி பார்த்துனேன். பைத்தியம் என்னென்னவோ பேசுது. எங்க அம்மா வேற இவன் பெத்து போட்டு இவன் பேசுறதெல்லாம் அந்த மாதிரி நினைச்சுன்னு பாக்குறான். எனக்கு பார்க்கும் போது இதை மாதிரி தலையாட்டின்னு இல்லை, இவன் தொல்லை தாங்க முடியலப்பா அப்படின்ற மாதிரி என்னை பார்த்தான். நானும் வேணுன்ட்டு பேசுறது. இப்ப பேசினா இதை நான் கட் பண்ணி கூட ஷார்ட் வீடியோ கூட போட்டேன்னு, இவன் என்னத்தான் பேசுறான், யார்தான் முன்னாடி உட்காந்து பாவம் அந்த ஜனங்க. கர்த்தர் வந்து பைத்தியங்களை தெரிந்து கொண்டாங்க. ஆனா அதுக்கும் மேல இவன் அதுக்கும் மேல போய் ஆண்டவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவன் பண்ணு கர்த்தர் பாக்குறாரு. ஏய் என் புள்ளி என்ன எப்படி பேசுறீங்க நீங்க? ஒரு நாள் வந்து அப்படி அந்த ரோல்ஸ் ராய்ஸ் இப்படி ஆடி ஆடின்னு வரும் அந்த கார்ல. அந்த சக்கரத்துல அது மட்டும் சுத்தாது. வந்து இறங்கும் போது இப்படி ஒரு குத்துனா நீட்டா அந்த இதுல இருந்து என்ன பண்ணுவோம், டோர்ல இருந்து கொடை வரும். நான் என்ன பண்ணுவேன், டிஜே எல்லாம் செட் பண்ணுங்கடா, நான் வந்து கார்ல இறங்கும் போது மியூசிக் ஓடுறேன். நான் என்ன பண்ணுவேன், ஆர்டர் கொடுத்து ஷூ எல்லாம் ரெடி பண்ணுவேன். நெருப்பு வரணும், ஷூல ரெடி பண்ண. இந்த நெருப்பு போய் ஒரு வயிற்றுல பத்திக்கணும். அதுக்காக நான் யார் பக்கத்துல போறேன் அந்த வயிறுலாம் பத்தி. எப்படி எல்லாம் கற்பனை பண்றது என்னன்னு
இல்ல, நம்மள யாரு என்ன ஏதுன்னு தெரியாம பண்ணுறாங்க நம்ம. சத்தியமா இவனுக்கு மட்டும் காசை கொடுத்தா உண்மையிலே பத்தி பட்டி எடுத்து வயிறை பத்தி வச்சிருவாங்க. ஆண்டவர் பாக்குறாரு, 20 ரூபாய்க்கு ஒரு குடும்பத்தை சமைச்சு உங்ககிட்ட காசை கொடுத்தா பாவி படுபாவி. அதனால கத்துறாங்க அது பாக்குறாரு, டேய் முதல்ல சிக்குமுடி என்னது கண்ணாடி போடல வேற மூஞ்சி வேற தெரிய மாட்டேன். என்னது வெயிட் பண்ணுப்பா, வெயிட்டிங். நீ கேக்குறதெல்லாம் பெருசா இருக்குது, ஆர்டர் பெருசா இருக்குது. இட்லி தோசைனா சுட்டு கொடுத்துடலாம், நீ பிரியாணி கேட்குற பயங்கரமா, ஏன் கிரில் சிக்கன் எல்லாம் கேட்குற, லேட்டா தான் வரோன்றாரு கத்து. ஏன்டா இப்படி கேளுங்க, எதை கேட்டாலும் செய்வேன் தானே. லேட் ஆகும், நம்ம என்ன பண்றது, வெயிட் பண்ணி தான் ஆகும். அவர் சொல்றாருல, என் நாமத்தால் எதை கேட்டாலும் செய்வேன்னு. எலான் மஸ்க் 10% அனுப்புங்க ஆண்டவர். ஜிகர்பர்க் 10%, ஜெப் பெசோஸ் 10%. யாரு இவங்கலாம்? டாப் 10 பணக்கார பட்டியல்ல மூணு இடத்துல இருக்கிறவங்க. இதெல்லாம் பேர் தெரிஞ்சு வச்சுருக்கிறேன் பத்தியா. இந்த இந்தியாவில் இருக்கிறவங்க கூட விடக்கூடாது. ஆண்டவர் இங்கேயுமா டாப் 10ல இருக்கிறான், அவங்ககிட்ட இருந்து 10% விடுங்க, அவனையும் விடக்கூடாது, எல்லாத்தையும் விடுங்கணும். சொல்றாருல, பாவிகளுடைய ஆஸ்தி நீதிமானது சேர்த்து வைக்கப்படும். ஆமென். நான் இங்க விளையாட்டா பேசுறேன், கர்த்தரும் என்ஜாய் பண்ணி கேட்கிறாரு, அது தெரியுமா? நடக்காதத நடத்தி வைக்கிறது தான் தேவன். அப்போ நம்மளுக்கு கிண்டலா தெரியுது, இதே நிலைமை தான் உனக்கு குழந்தை கொடுப்பேன்னாரு சாரால் கிட்ட, அந்த கேள்வி கிட்ட. அதுவும் இதே மாதிரி தான், இவன் முகம் குப்புற விழுந்து சிரிக்கிறான், அதுவும் என்ன பண்ணுது, கெக்கப்பன்னு தெரியுது. ஆண்டவர் கூப்பிட்டு கேட்குற, சாரால் சிரிச்சா பாரு, சாரால் நீ சிரிச்சா தானே அப்படின்னா, இல்லையே இல்லையேன்றான். ஒன்னையும் மாத்தி பேசுறாங்க. ஏவாள் எப்படி நான் இது பண்ணா, அதே மாதிரி எவ்வளவு மாத்தி பேசுறா, இல்ல நீ சிரிச்ச அப்படின்னா உடனே மாத்திடுவாங்க போல இல்ல, லேடிஸ் சமாளிச்சிருவாங்க போல. நீனும் ஒத்துக்கோ ஒரு சில ரொம்ப எதனா பண்ணோம், ஒத்துக்க மாட்டாங்க. சில தப்பு எதனா பண்ணா கம்முன்ட்டா இருப்பாங்க, ஆமான்னு சொல்ல மாட்டாங்க. நான் கூட தப்பு செஞ்சேன்னு சொல்லிட்டு சிரிச்சிருவேன். இதுல ஒத்துக்க, வேற எங்கேயும் போறோம் நம்ம. வானால உடனே உன்னை சொன்னா வானா, எவ்வளவு வேகமா தலையாடுற. நிறுத்தமணி மலேசியா போதும், ஆளுகை செய்வோம்.